உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் எந்த வீட்டில் இந்த தீபம் எரிகிறதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய அருள் கடாட்சம் நிறைந்திருக்கும். எந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி அப்படின்றதும் ஒரு நிறைவு அப்படின்றதுமே இருக்க வேணும். அப்படின்னா தினமுமே 2 வேளைகளில் வீடுகளில் விளக்கேற்றணும். காலை மாலை 2 வேளைகளுமே நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வரும்போது அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒளியானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி வாழ்க்கையிலும் ஒளியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தினமுமே பூஜை ரூமில் நீங்கள் தீபம் ஏற்றி கடவுளை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். அதே மாதிரி வீட்டில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்திருக்கும் சொல்லப்படுது. அந்த வகையில் ஒரு கிழமையாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது எந்த கிழமை அப்படின்னது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. அந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னா கூடுதல் சிறப்பு. அன்னைக்கு ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் மருதாணி விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மருதாணி விதைகளை போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி பூஜை அறையில வைங்க. இதே மாதிரி 4 விளக்குகளை தயார் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுடைய சமையல் அறையில் 1, படுக்கை அறையில் 1, ஹாலில் 1, பூஜை ரூமில் 1 அப்படின்ற மாதிரி கணக்கில் நீங்கள் விளக்குகளை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தீபத்தை ஏற்றிட்டு அந்த தீப ஒளியுடைய அந்த இதுலேருந்து வரக்கூடிய வாசனை அது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இருளை அகற்றி வீட்டுக்கு நல்லது கொடுக்கும். கண்ணுக்கு தெரியாத இருள் நீங்கி மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல் அப்படின்றது எல்லாமே நிச்சயமாக நீங்கும். அந்த நல்லெண்ணெய் கூட கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க, பசுநெய். ஸோ அப்போ நல்லெண்ணெய், பசுநெய், மருதாணி விதைகள் இது எல்லாமே சேரும்போது அதிலிருந்து ஒரு ஆற்றல் கிடைக்கும். அது நம்ம வீட்டில் நல்ல ஒரு சுபிக்ஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த ஏதாவது ஒரு நாள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.